சரி வாங்க, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். நம்ம கண்ணு முன்னாடியே ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு கவிதை ரகசியத்தை தான் நாம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். தமிழ் மொழியோட ஆழத்தையும் அழகையும் காட்டுற ஒரு சூப்பரான அணி இது. இப்போ இந்த வரிகளை கொஞ்சம் நல்லா கேளுங்க. இதுல சில வார்த்தைகள் திரும்ப திரும்ப வர்ற மாதிரி தெரியுதா? ஆமா, கவனிச்சிங்களா? அந்த வார்த்தைகளை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கதான் நம்ம புதிரே ஆரம்பிக்குது. ஒரே ஒரு வார்த்தை, ஆனா அதுக்கு பல அர்த்தங்கள். எப்படிங்க இது சாத்தியம்? இது வெறும் ஒரு கவிதை மட்டும் இல்ல, நாம எல்லாரும் சேர்ந்து அவிழ்க்க போற ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான புதிர். ஆமா, இத நாம ஒரு கவிதை புதிராதான் பார்க்க போறோம். இந்த கவிதையில இருக்கிற ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலையும் என்னென்ன அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு ஒன்னொன்னா பிரிச்சு மேய போறோம். அந்த புதிருக்கான விடை இது உங்க முன்னாடி. அதுதான் சொல் பெண்வருநிலை அணி. இதுதான் இந்த கவிதையோட மையத்துல இருக்கிற ஒரு இலக்கண அதிசயம். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஒரு கவிதையில ஒரு சொல் முதல்ல வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அதே சொல் திரும்ப திரும்ப பல இடங்கள்ல வரும். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. என்னன்னா, ஒவ்வொரு தடவை வர்றப்போவும் அந்த சொல் ஒரு புது அர்த்தத்தை கொடுக்கணும். அதாவது வார்த்தை ரிப்பீட் ஆகும், ஆனா அதோட மீனிங் ரிப்பீட் ஆகவே ஆகாது. சரி வாங்க, இந்த புதிரை விடுவிக்க முதல் அடியே எடுத்து வைப்போம். முதல்ல திரும்ப திரும்ப வர்ற இந்த மால் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தங்களை உடைச்சு பார்ப்போம். இப்ப இந்த அட்டவணையை பாருங்களேன், எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குன்னு. முதல்ல மால் கரி அப்படின்னு சொல்லும்போது மால்ங்கிறது யானையோட மத மயக்கத்தை குறிக்குது. அடுத்த வரியில மால் உடையன்னு வரும்போது அதே வார்த்தை திருமாலை குறிக்குது. அதுக்கப்புறம் மால் வரைத்தோள்ல பெருமை அப்படின்னும், மால் கடல்னு வர்றப்ப கருமை, அதாவது கருப்பு நிறத்தையும் குறிக்குது. பாத்தீங்களா, ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனா அது வர்ற இடத்துக்கு ஏத்த மாதிரி 4 வேற வேற அர்த்தங்கள். ஓகே, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். மாலைங்கிற வார்த்தை இந்த புதிரை எப்படி இன்னும் சுவாரஸ்யமா ஆக்குதுன்னு பார்க்கலாம். புதிரோட 2வது பாகம் இப்போ ஆரம்பிக்குது. மால் மாதிரியே இந்த மாலைங்கிற சொல்லும் நம்மள ஆச்சரியப்படுத்துது. பாருங்க, மாலை சூழ் அப்படின்னா கழுத்துல போடுற பூ மாலை. ஆனா மாலை யார்னு சொன்னா அது பெண்களோட இயல்பை குறிக்குது. அடுத்து மாலையின் பொழுதுன்னு சொன்னா அது ஈவினிங் டைம், அதாவது மாலை பொழுத குறிக்குது. கடைசியா மன்மதன் அம்பு எய்யறத சொல்றப்ப மாலையின் வாலி அப்படின்னா வரிசையாக விடாம போடுற அம்புகளை குறிக்குது. பாத்தீங்களா, ஒரு பொருள், ஒரு குணம், ஒரு நேரம், ஒரு செயல்னு 4 தனித்தனியான அர்த்தங்கள். அப்போ மொத்தத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வார்த்தை. ஆனா அந்த ஒரே வார்த்தைக்குள்ள அந்த கவிதையில 4 முற்றிலும் வேற வேற அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கு. இதுதாங்க இந்த அணியோட ஸ்பெஷாலிட்டியே. சரி, அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? கவிஞர்கள் ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ சிக்கலான ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தணும்? இந்த அணிக்கு பின்னாடி அப்படி என்னதான் சக்தி இருக்கு? இது சும்மா ஒரு வார்த்தை விளையாட்டு கிடையாதுங்க. இது ஒரு மிக உயர்ந்த கலைத்திறனோட அடையாளம். இத வச்சுதான் அந்த கவிஞருக்கு தமிழ் மொழியில எவ்வளவு பெரிய ஆளுமை இருக்குன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. இதனால கவிதைக்கு ஒரு ஆழம் கிடைக்குது, படிக்கிற நமக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இதுவரைக்கும் நாம பாட்ட இந்த பழமையான இலக்கண விஷயத்த நம்மளோட செம்மன் காலத்தோட கொஞ்சம் பொருத்தி பாப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ வர சினிமா பாட்டுக்கள்ல இந்த மாதிரி சொல் பின்வரும் நிலை அணிய நீங்க எங்கேயாவது கவனிச்சிருக்கீங்களா? இனிமே நீங்க ஒரு பாட்டு கேட்கும்போது இந்த பழங்கால கலை வடிவம் இன்னைக்கும் உயிரோட இருக்கான்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்களுக்கும் ஏதாவது தென்படலாம்.